பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்குது. இந்த கூட்டத்தை தானாக சேர்ற கூட்டம்லாம் ஓகேங்க, அது ஓகே நல்லது செஞ்சுருக்காங்க அதனால் கூடலாம் அப்படிங்கிற கூட்டம் தான் தானாக சேர்ந்த கூட்டம். ஆனால் வேணும்னே ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு நீங்கள் சீனா, பாகிஸ்தான், நேபாள் மற்றும் ஆப்கானிஸ்தான் 4 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை யாரா தலைமையேற்றி நடத்தினார்கள் அப்படின்னு பார்த்தா சீனா தான். சீனாவுக்கு அமெரிக்கா கூட மட்டுமே பிரச்சனை கிடையாது, எப்படியாவது இந்தியாவையும் அந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துடணும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் இல்லாட்டி இந்தியாவினுடைய பலவிதமான நன்மைகளையும் கெடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இந்தியாவுக்கு எதிராக சீனா வைக்கும்போது சீனாவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு அந்த டேம்லாம் உடைய போகுதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் எங்கெங்க இருக்கு, அந்த நியூஸ் என்ன, அதுக்கு அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். த்ரீ கோர்ஜஸ் டேம் உடையுமா உடையாதா அப்படிங்கிறது தான் போன பதிவில் நம்ம ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் அந்த பதிவெல்லாம். ஸோ அந்த பதிவில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம், இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, அந்த டேம் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா 4 கோடியிலிருந்து 40 கோடி மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய அப்டேட் ஏதாவது ஒரு வெப்சைட்ஸில் வருதா அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் சீனா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, 3 நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி, இந்த மாதிரியான செய்திகள் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அங்கிருந்து வர்ற செய்திகளை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் செஞ்சிருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பார்ட்டி மீட்டிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டி மீட்டிங்லாம் எப்போ நடந்ததுன்னா ஜூன் மாதமே நடந்துருச்சு. ஜூன் கடைசிலேயே இந்த மாதிரி ஃப்ளட் வரப்போகுது, நிச்சயமா இந்த செய்தி எல்லாமே வெளியில போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணை எல்லாமே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எப்படிடா இந்த செய்திகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் சொல்ற மெத்தடை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சீனா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அடிங்க. இங்கிலீஷ் அடித்த பிறகு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் அது சைனீஸ் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி கன்வெர்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிங் எடுத்து மறுபடியும் கூகுளில் போய் பேஸ்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. இப்போ விபிஎன்ல வேற ஏதாவது லொக்கேஷனை போட்டுக்கோங்க, இந்தியான்னு சொல்லி போடாதீங்க, ஏதாவது வியட்நாம் ஏதாவது லொக்கேஷனை போடுங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வரும். இப்படித்தான் நாம் பல செய்திகளையும் சேகரிப்பது. ஸோ அந்தந்த நாட்டினுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்காரனாவே மாற வேண்டும், இல்லாட்டி அந்த நாட்டினுடைய செய்தி ஊடகங்களை போய் நாம் படிக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிறது எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜில் தான் இருக்கும். அந்த சைனீஸ் லாங்குவேஜை மறுபடியும் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் படித்து கொள்ளலாம். இவ்வளோ ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் ஒரு செய்தித்தாளினுடைய செய்திகளை வாசிக்க முடியும். இப்படி பல செய்தித்தாள்களுடைய செய்திகளை வாசிக்கும் போது தான் நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது புரிய வரும். சரி, நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஃப்ளட் அப்படின்னு சொன்ன உடனே சீனாவினுடைய இந்த டேம் உடையுமா உடையாதா, இல்லை கடைசி அந்த 4 நாடுகள் சேர்ந்து இந்த பன்னிங்க கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் கூடினார்களே அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 4 நாடுகள், அதாவது நேபாளா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், நமக்கு நண்பனாக இருந்த நாடுகள், நட்பாக இருந்திருந்த நாடுகள், திடீர்னு சீனா அவங்களுடைய காசை கொடுத்து பணத்தை கொடுத்து என் பக்கம் இழுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இழுத்த பிறகு இப்போ வேறொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, நேபாளும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் எப்படி எனக்கு நண்பனாக இருக்கிறதோ, அயன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இரும்பு சகோதரர் மாதிரி நீங்களும் சீனாவின் பக்கம் நிற்க வேண்டும். சொல்ல போனா எனக்கு அடிமையா நீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. பல கோடி ரூபாய் உனக்கு நான் தரேன், நேபாளத்துக்கும் தரேன், ஆப்கானிஸ்தானுக்கும் தரேன், எனக்கு அடிமையாக மாறிவிடு அப்படின்னு சொல்லி சீனா இப்போது இந்த 3 நாடுகளையும் எச்சரிக்கிறது. இந்த எச்சரிக்கையை நார்மலா ஒரு மீட்டிங் தானே, கோவிடை பத்தி தானே பேச போறாங்க, கொரோனா பத்தி தானே பேச போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கிடையாது. அவங்களுடைய டாபிக் முழுவதுமாக ஹெல்த் சில்க் ரோடு வழியாகத்தான் இருந்தது. ஸோ அவங்களுடைய அந்த பட்டு வழிச்சாலையினுடைய வேறொரு யுக்தி தான், இல்லை ஒரு ஷார்ட்கட் தான் இந்த ஹெல்த் சில்க் ரோடு. ஹெல்த் சில்க் ரோடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அதை சைனா வழியாகவோ இல்லாட்டி இந்த ரூட் வழியாகவோ அவங்க போட்டிருக்கிற இந்த பட்டு வழிச்சாலை வழியாகவோ அதை நிவர்த்தி பண்ணிடலாம். அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், இல்லை உபகரணங்கள், ஆட்கள், டாக்டர்ஸ் இப்படி எல்லாரையும் அனுப்பி வைக்கலாம். இப்படி உலக அளவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் உன்னதமான ஒரு சேவையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சீனா நாட்டுக்காரன் எல்லாரையுமே அழைத்து வருகிறான். நீங்க ஹெல்த் சில்க் ரோடு அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சு பார்த்தா நிறைய விதமான உண்மை உங்களுக்கு புரிய வரும். இப்போதைக்கு இவ்வளவு மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஹெல்த் சில்க் ரோடினுடைய அப்டேட் வேறொரு பதிவாக தமிழ் பொக்கிஷத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ நேபாளையும் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் ஒன்றாக இணைத்து சீனா போடக்கூடிய அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்தியாவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா சீனாவுக்குள்ள இப்போ இந்த கொரோனா வைரஸே கிடையாதா? இந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும்.
சீனாவுக்குள்ள இப்போது இரண்டாவது அலை வீசுகிறது, செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா உய்கூர் இஸ்லாமியர்கள் இருக்கும் பகுதிகளில் இப்போது கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிக அளவு இருக்கிறது. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 67 நபர்களை காண்பிக்கும். இந்த உய்கூர் இன மக்கள் 67 நபர்களுக்கு புதிதாக கொரோனா வந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் வேற எங்கேயுமே செல்லாதவர்கள். அப்படி இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. சோ இரண்டாவது அலை அங்கே வீசுகிறது. இதன் காரணமாக ஷிங்ஜியாங் அப்படிங்கிற அந்த பிரதேசமும் இங் அப்படிங்கிற பிரதேசமும் ஃபுல் லாக்டவுனுக்கு சென்றிருக்கிறது. இது இன்னைக்கு வந்த செய்தி. சோ இந்த செய்தியை வெளியுலகத்துக்கு சொல்லாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சீனா 4 நாட்டையும் அடிமைப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 3 நாட்டையும் அடிமைப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி, சீனா நாடு நிறைய பேருக்கு நல்லது செய்யறாங்கப்பா, நீ தேவையில்லாம சொல்ற அப்படின்னு சொன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. இந்த உஸ்பெகிஸ்தான்ல சீனா ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக ஒரு அணையை கட்டி கொடுத்தது. அணை 3 வருடத்திற்கு முன்பாக அந்த அணை மே மாதம் 1ஆம் தேதி உடைந்து விட்டது. ரொம்ப பெரிய வெள்ளம் வந்ததாக உடைந்து விட்டதாக சொல்கிறார்கள். ஆனா அதற்காக அந்த உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாடு சீனாவுக்கு கடன் வாங்கினது எவ்வளவு தெரியுமா? சுமார் 23 மில்லியன் அளவுக்கு 23 மில்லியன் அளவுக்கு கடனாளியாக மாற்றிவிட்டு அந்த அணை உடைந்தவுடன் அந்த அணைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுல போடப்பட்டிருந்த கான்ட்ராக்ட் அணை கட்டி முடித்தவுடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சீனா உஸ்பெகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் சீனாவை நம்பி செல்லும் பல நாடுகளுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். வரும்போது தான் சீனாவினுடைய உண்மை முகம் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், 3 கோர்ஜியஸ் டேமினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் 3 ஃப்ளட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த சனிக்கிழமையிலிருந்து இந்த திங்கக்கிழமை வர அவங்களுடைய ஃப்ளட் நம்பர் 3 வகையாக இருக்கும். 3வது ஃப்ளட் வந்துருச்சு. இதன் காரணமாக 3 கோர்ஜியஸ் அணை என்பது சீக்கிரமா உடையும், அப்படி இல்லையா பலவிதமான பிரச்சனைகள் இந்த 3 கோர்ஜியஸ் அணைக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஏற்படாமல் இருப்பதற்காக இவங்க என்னென்ன செஞ்சாங்க? ஏன்னா இது வந்து சீனாவினுடைய அவமானம். அது மட்டும் உடஞ்சிருச்சுன்னா சீனாவை எந்த நாடுமே மதிக்காது. அவ்வளோ பெரிய ஒரு டேம் கெட்ட வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் சொன்ன பிறகும் நான் கெட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அணை உடையாமல் இருப்பதற்காக இந்த அணையிலிருந்து அதிகப்படியான நீர் என்பது கீழே இருக்கும் இடங்களுக்கு அனுப்பிவிடப்படுகிறது. இப்படி அனுப்பிவிடப்படுவதால் பல இடங்களிலும் வெள்ளச்சேதாரம் என்பது ஏற்படுகிறது. அதுக்கு கீழே நிறைய அணைகள் இருக்கு. நம்ம பார்த்தோம் 87,000 அணையை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய அணைகளை இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களே வெடி வச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம தண்ணியை தேங்க வைக்க மறுபடியும் உடைஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி பல நபர்களுடைய உயிரை கொன்றுவிடும். அதன் காரணமாக இந்த அணைகளை அவர்களே உடைத்து வருகிறார்கள். இந்த 3 கோர்ஜியஸ் அணையிலிருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதையும் மீறி இப்போது அங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனிதர்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். நிறைய பேருக்கு வீடுகள் என்பது இல்லாமலே போயிருச்சு. சோ இவ்வளவு பெரிய சிச்சுவேஷனுக்கு மத்தியில இப்போ மஞ்சள் ஆறு, அதே மாதிரி சீனாவை ஒட்டி இருக்கும் பல ஆறுகளுக்கு வெள்ள எச்சரிக்கை அபாயத்தை அங்கு இருக்கும் பல அமைப்புகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இவ்வளவு மேட்டர் வந்த பிறகும் இந்த செய்தியை பல ஊடகங்களுக்கு தெரிவிக்காமல் இருந்த சீனா இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா சீனாவை சேர்ந்த மிக முக்கியமான அமைப்பு ஒரு அனிமேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். 3 கோர்ஜியஸ் அணை உடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோ தான். இதை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஜிங் லெங்கியான் அப்படின்னு சொல்ற சைனீஸ் ஃபினான்ஷியல் வெப்சைட். ஸோ சைனீஸ் ஃபினான்ஷியல் வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் தான் அவங்களுடைய. அந்த வெப்சைட்ல இந்த வீடியோ வந்த உடனே இது வைரலாக அங்கே பேசப்படுகிறது. அப்படி பேசப்பட்ட வீடியோ என்ன சொல்லியிருக்கு? அந்த டேம் உடைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 100 km/h இந்த டேம்ல இருந்து தண்ணீர் வெளியில வரும். 100 மீட்டர் உயரமாக இந்த தண்ணீர் என்பது நகரங்களுக்கும் பல காடுகளுக்கும் புகிற ஆரம்பிக்கும். ஃபேன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மின்விசிறியிலிருந்து காற்று எப்படி பல இடங்களுக்கும் வீசப்படுகிறதோ அதே மாதிரி இந்த தண்ணீர் 100 அடி உயரமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது வெறும் 30 நிமிடங்களில் அங்கு இருக்கும் பலவிதமான அணைகளையும் 3-4 நகரங்களையும் முழுவதுமாக மூடிவிட்டு உகான் என்கிற மாகாணத்திற்குள், அந்த உகான் பிரதேசத்துக்குள்ள வரும்போது இந்த தண்ணீரினுடைய உயரம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 மீட்டர் உயரத்தில் உகான் தப்பித்தால் உண்டு. அதன் பிறகு மறுபடியான பல அணைகள் உடையப்பட்டு சீனா இதுவரையிலும் சந்திக்காத பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டாங்க. சைனீஸ் ஒபிஷியல் இதை ஏன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதற்கும் தயாராகி கொள்ளுங்கள், வேற வழி கிடையாது, இதில் எந்த நேரம் வேணுமானாலும் என்ன நடக்கலாம், ஒரு விதமான ஒரு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை இன்னும் அவங்க பிளாக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என் ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். கீழே லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் அடுத்ததாக சீனாவை தாக்கும் இன்னொரு பிரச்சனை என்ன? கொரோனா வைரஸ். இதை பற்றி எதுவுமே அதிக அளவு சிந்திக்காமல் அங்கு இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி CCP அப்படிங்கிற அந்த கட்சி என்ன நினைத்து கொண்டிருக்கிறது? பிற நாடுகளுடன் எப்படி சண்டைக்கு செல்லலாம்,
சண்டைக்கு செல்ல இருந்தால் எப்படி கூட்டத்தை கூட்டலாம், அப்படியான நாடுகள் எவை, அவைகளுக்கு எப்படி நாம் கடன் கொடுக்கலாம், இதை பற்றி மட்டுமே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சைனாவினுடைய நேஷனல் மீட்டரலாஜிக்கல் சென்டர் NMC அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தினசரி 180 மில்லிமீட்டர் அளவுக்கான மழை இனி வரப்போகும் நாட்களில் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மணி நேரத்தில் 70 மில்லிமீட்டர் மழை வருவதற்கான வாய்ப்புகளும் பல பிரதேசங்களில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சோ த்ரீ கோர்ஜஸ் அப்படிங்கிற அணை உடையும் உடையாது அப்படிங்கிறதுல இங்க பிரச்சனை. நாம செய்யற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இந்த இயற்கை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். அது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இயற்கைக்கு எதிராக மனிதன் செய்யும் அனைத்து செயலுக்கும் இயற்கை கரெக்டான ஒரு தண்டனையை கொடுத்தே தீரும். இப்ப நம்ம பார்த்தது சீனாவினுடைய ஒரு பிரச்சனை நமக்கு தோன்றலாம். ஆனா அது சீனாவினுடைய பிரச்சனை மட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த 4 நாடுகள்ல குறிப்பா இருக்கிற பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பிளானை வச்சிருக்காங்க. காஷ்மீரை எப்படி மீண்டும் பாகிஸ்தான் கையகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். இந்த பிளானுக்காக பாகிஸ்தான் கூட்டு சேர இருக்கும் நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா துருக்கி, மலேசியா போன்ற நாடுகள். சோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி துருக்கி, மலேசியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள், அடுத்ததா இவங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கும் சீனா, ஆப்கானிஸ்தான், நேபாள், இப்படி எல்லா நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிராக ஒரே நேரத்தில் திரும்புவதற்கான வாய்ப்புகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு நேற்றைய ஒரு தினம் என்ன நடந்தது, குவாடர் துறைமுகம் வழியாக பலவிதமான சரக்கு போக்குவரத்து என்பது நடைபெறுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் சரக்கு போக்குவரத்து. ஸோ இப்படி நமக்கு எதிரான பல காய்களை உலக நாடுகள் சேர்ந்து செய்கின்றன. விழிப்புடன் நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பல நேரங்களிலும் உலக செய்திகள் இந்தியாவிற்கு எதற்கு அப்படிங்கிற ஒரு தோரணை பல நபர்களுக்கும் இருக்கலாம். ஆனா இந்த செய்தி எல்லாமே பார்க்கும்போது தான் அடுத்ததா இந்தியாவினுடைய பொருளாதாரம், நம்முடைய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த செய்தி எல்லாமே பார்க்கும்போது சீனா நமக்கு எதிராக பல விஷயங்களை செய்து வருவது நம்மால் உணர முடிகிறது. இதை ஓவர் கம் பண்றதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, சீனாவுக்கு எதிராக சில விதமான காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்படி இந்தியா இன்று செய்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் 371 பொருட்களுக்கு நாங்கள் தர கட்டுப்பாடுகள் என்பதை விதிக்கிறோம். சீனால இருந்து இங்க வரக்கூடிய பல பொருட்கள் அது தரமானது தானா, இந்தியாவுக்கு உகந்தது தானா என்கிற ஒரு தர கட்டுப்பாட்டு வாரியமும் எல்லா போர்ட்லையும் எல்லா துறைமுகத்திலையும் ஆய்வு செய்வார்கள். அந்த ஆய்வில் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள், அதை தயாரித்த நிறுவனங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான தடை என்பது கொடுக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. 2021 இருந்து இது அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா நிறைய பொருட்கள் நிறைய இடத்துல இருந்து நிறைய நிறுவனங்களிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது. எல்லாத்தையுமே நம்ம செக்யூரா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா சீனாவிலிருந்து ரொம்ப பெரிய டம்ப் ஆகிற நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு வராமல் நம்மால் தடுக்க முடியும். வேறொரு செய்தி, அதாவது சீனால இருந்து தான் நிறைய டாய்ஸ்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு. ஆனால் சீனால பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு, குறிப்பா ஸ்ட்ரா யூஸ் பண்றதுக்குலாம் சீனால தடை விதிக்க போகிறார்கள். அங்க லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கை மக்கள் பயன்படுத்துவதற்கு சீன அரசாங்கமே தடை விதித்திருக்கிறது. ஸோ இந்த லோ குவாலிட்டி பிளாஸ்டிக், இந்த ஸ்ட்ரா இதெல்லாம் யாருக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, இந்தியா போன்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இதை மட்டும் நம்ம தடுத்துட்டோம்னா இந்தியாவிலே இதெல்லாம் தயாரிக்கலாம், இந்தியாவிலே அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஒரு டாய் கூடயாங்க நம்மளால உருவாக்க முடியாமல் இருக்க போகுது. ஸோ நிச்சயமாக உலக செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பன் யார், எதிரி யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக நடக்கக்கூடிய பலவிதமான செய்கைகளை நாம் தெரிந்து கொண்டு அந்த நாட்டுக்குள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய அந்த உலகத்தை பார்க்கும் அந்த பார்வை மிகப்பெரிய ஒரு பார்வையாக மாறி வரக்கூடிய தலைமுறை நிச்சயம் உலக அறிவு நிறைந்த ஒரு தலைமுறையாக இருக்கும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.